அனைவருக்கும் வணக்கம். காட்டில் சென்றால் சிறுத்தையும் சிங்கத்தை கண்டு நாம் பயப்படுவோம். அதேபோல்தான் நாட்டில் கிரிக்கெட் டீமான ஐபிஎல்லில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பார்த்தால் மற்ற அணிகள் பயப்படுகிறது. அப்படித்தான் இருக்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் வேட்டை விளையாட்டுகள். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நேற்று நடந்த போட்டியில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடித்து 206 ரன்களுக்கு 6 விக்கெட்டை இழந்து மேட்சை முடித்து கொண்டார்கள். அதைத் தொடர்ந்து குஜராத் அணி மோதியது. குஜராத் அணி அதைத் தொடர்ந்து விளையாடிய போது தொடக்கம் முதல் விக்கெட் விழுந்த வண்ணமாக இருந்தது. இது தொடக்கம் முதல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எந்த பயத்தையும் குஜராத் அணி கொடுக்கவில்லை. காரணம், அவர்கள் பேட்டிங் சிதறிவிட்டது, பவுலிங்கை சொதப்பிவிட்டார்கள். இப்படி குஜராத் அணி முன்னாடி சாம்பியன் பட்டத்தை வென்ற குஜராத் அணியா இப்படி விளையாடியது என்றது குஜராத் ரசிகர் மக்களுக்கு பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி கொள்ள. எதிரணி குஜராத் அணியை கண்டால் பயப்படும். ஆனால் அங்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை கண்டு குஜராத் அணி பயந்திருக்கிறது. அதுதான் சிங்கம் சிறுத்தை வேட்டைக்கு சென்றால் நாம் பயப்படுவோம். அதுபோல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி களத்தில் நின்றால் எதிரணி பயப்படுகிறது. அப்படி இருந்தது நேற்று நடந்த மேட்ச். குறிப்பாக சொன்னால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் ரச்சின், சிவம் துபை குஜராத் பவுலர்களால் சமாளிக்க முடியாமல் திணறிவிட்டனர். அந்த அளவுக்கு அவர்களின் வேட்டை நடத்திவிட்டார்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு இது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமைந்தது. இதை பொறுத்து அவர்கள் இன்று முதலிடத்தில் இருக்கிறார்கள். 2 போட்டிகள் விளையாடி 2 போட்டிகள் அபாரமான வெற்றியும் பெற்று முதலிடத்தில் இருக்கும் சென்னை அணிக்கு இன்னும் அவர்கள் உற்சாகமும் ஆக்கிரமும் குறையவில்லை. இன்னும் இந்த சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிதான் கப்பெடுக்கும் என்ற முனைப்பில்தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எல்லா விதத்திலும் தகுந்த மாதிரி செயல்படுகிறது. பேட்டிங் சரி, ஃபீல்டிங் சரி, பவுலிங் சரி, அனைத்தும் கேப்டன்ஷிப் சரி. கேப்டன் புதிய ஆளாக இருந்தால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு பெருமளவு பாதிப்பை ஏற்படுத்த முடியாமல் களத்தில் தகுந்த மாதிரி இருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் அங்கே விளையாட்டு வீரர்கள் மறந்து விடுகிறார்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் கேப்டன் தோனி அல்ல, ருத்ராஜ். ஆனால் தோனி கேப்டனை போல் அவரிடம் போய் ரிவி கேளுங்கள் என்று தவறாக கூறுகிறார். தோனி அதை நான் கேப்டன் அல்ல, ருத்ராஜ் தான் கேப்டன், அவரிடம் நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதை காமெடியாக சொல்கிறாரா என்று தெரியவில்லை. ஆனால் அங்கே பார்த்து கொண்டிருந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களும் குஜராத் ரசிகர்களும் வியந்து சிரித்தார்கள். அப்படி இருந்தது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரசிகர்களுக்கு. இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இந்த மேட்சை வெற்றி அடைந்ததற்கு பெரும் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தை அடைந்திருப்பார்கள். இந்த மேட்ச் வெற்றிக்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அங்கு விளையாடி இருக்கிறது. அவர்களுக்கு என் அன்பான வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோவில் தொடர்ந்து கிரிக்கெட் நிகழ்ச்சிகளை நீங்கள் கண்டுகளிக்கலாம், பார்க்கலாம். அனைவரும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க, ஆதரவு கொடுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்ப்பதற்காக உங்களுக்கு உதவும். வணக்கம்.